மா அம்மா இன்னைக்கு சண்டே எதுவுமா என்ன ஸ்பெஷல்? உப்புமாவும் உருளைக்கிழங்கு சாம்பாரும் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுமா? உப்புமாவும் உருளைக்கிழங்கு சாம்பாருமா? சீக்கிரமா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு என்ன சமையல்? உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி எதுவும் இல்ல, எப்படி நான்வெஜ் தான் சமைப்பீங்க? ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. வா நல்ல வேலை. சரி சரி ஃபுல்லா பசிதான் மாட்டேன், சீக்கிரம் சமைச்சு வைங்க. சரி சரி, இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. செட்டிநாடு மீன் குழம்பு, மீன் கோலா உருண்டை, மீன் வறுவலும் இருக்கு. இது எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலைஞர் எதிரும் அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. முதல்ல கோலா உருண்டைக்கு மீன் வேக வைக்க போறோம். மீனை போட்டுருவோம். மீன் போட்டு அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் போடுறோம். உப்பு போடணும்னா உப்பு வேண்டாம், உப்பு நம்ம இதுக்கு போட்டுக்கலாம், இது பிணையும் போது போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ இந்த அடுப்புல மீன் குழம்புக்கு நம்ம மண்சட்டி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மண்சட்டியில தான் இப்போ மீன் குழம்பு வைப்போம்ல, அது மாதிரி வச்சுக்கணும். இது வேற இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அப்பப்போ மக்கள் பண்ணது போயிட்டு இப்போ மண்சட்டி சட்டி காயட்டும். இன்னைக்கு நம்ம குழம்புக்கு வந்து நகர மீன் எடுத்திருக்கோம். அது வந்து நம்ம குழம்புக்கும் வறுவலுக்கும் அந்த நகர மீன். இது வஞ்சர மீன், வந்து கோலா உருண்டைக்கு வஞ்சர மீன் வாங்கியிருக்கோம். அது வந்து முள்ளு இல்லாம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி கோலா உருண்டை மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சட்டி காய்ச்சிருச்சு, எண்ணெய் ஊத்த போறோம். இது வந்து நல்லெண்ணெய். எப்பவுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயில பண்ணாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊத்திக்கலாம், ஒண்ணும் இல்ல. மீன் குழம்பு எண்ணெய் நிறைய இருந்தா நல்லா இருக்கும். இது எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் போடணும், 1 ஸ்பூன் வெந்தயம். இதுக்கு வந்து கடுகு உளுந்தம் பருப்பு எதுவும் போடக்கூடாது. வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு, எல்லாம் சீரகம் போடுவாங்க. எங்க ஊர் சைடு வந்து நாங்க சோம்பு தான் போடுவோம். இது கொஞ்சம் வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுல சின்ன வெங்காயம் சேர்க்கிறோம். எப்பவுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்ப்போம். ஒரு 1/4 கப்பு சின்ன வெங்காயம். இது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இந்த சமயம் அதாவது பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடணும். போட்டுட்டு 2 இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு தக்காளி, இதுல ஒரு தக்காளி பழம் போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு தக்காளி பழத்தை நம்ம அந்த புளி கரைக்கும் போது, பொடி போட்டு கரைக்கும் போது அதில் கரைச்சிடலாம். இப்போ இந்த தக்காளி போடுறேன். கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது வதங்குறப்போ கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். வைக்கலாமா? கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த கோலா உருண்டைக்கு மீன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். இன்னும் வேக வைக்காதுல. இப்போ புளிய கரைச்சிடணும். மீன் குழம்புக்கு புளிய கரைச்சு ஊத்திக்கலாம். கோலா உருண்டைக்கு மீன் போட்டுருக்கோம், அது கொதிய வந்துருச்சான்னு பாப்போம். இந்த இப்ப கொதிச்சு ஒரு இது கரட்டி போட்டு இன்னும் ஒரு கொதி வரட்டும். வந்த உடனே இதை எடுத்துடலாம். லைட்டா திருப்பி போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்த உடனே நம்ம எடுத்துட்டு இதை அந்த முள்ளு இல்லாம எல்லாம் ஒதுத்துக்கணும். இப்போ வந்து இந்த மீன் குழம்புக்கு இது வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த புளி கரைசெல்லாம் ஊற்றணும். இதுல கரைச்சு வச்ச புளி, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கோம். ஏன்னா எங்க ஊர் சைடு வந்து நாங்க எப்பவுமே புளிப்பு காரம் இதெல்லாம் ஜாஸ்தியா தான் சாப்பிடுவோம். அதனால புளி காரம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே சேர்த்துக்குவோம். இப்போ இதுல வந்து குழம்பு மசாலா தூள் ஹோம்மேட் வீட்டுல அரைச்சது, இதுல ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். 3.5 ஸ்பூன் போடுறேன். தண்ணி கொஞ்சம், நம்ம எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி இதை நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் போட போறோம். இப்ப அந்த மீனை எடுத்துடலாம். அது வெந்திருக்கும், அதை பாரு, அது வெந்துருச்சு. அதை எடுத்துடலாம். புளிப்போ காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ இதுல கொஞ்சோண்டு லைட்டா மட்டும் உப்பு போடுறேன். ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டேன். அதை எடுத்துட்டு நம்ம இதை மூடி வச்சுக்குவோம். அந்த வேக வச்ச மீனை எடுத்து ஆறுனதும் உரிச்சு விட்டுக்கலாம். குழம்பு கொதிக்கிற வரைக்கும் பாடலா. பட்டு பண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, பாசம் இன்னும் நீரச்சே ஆசையில நான் வளர்த்தேன், அள்ளி வச்ச வேளையிலே முள்ள
உள்ளிருந்து பட்டுதம்மா பட்டாலும் குத்தம் இல்ல பாவம் வந்த பூவுக்கில்ல பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கத்தரிப்பு வச்சுதுன்னு சொன்னாங்க. இந்த கோலா உருண்டைக்கு வேக வச்ச மீனை இப்ப ஆறிடுச்சு. இப்ப இத முள்ளு இல்லாம பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொதிக்குது, நல்லா தொடர்ந்து பாத்துருவோம். பாருங்க, நல்லா சூப்பரா கொதிக்குது. இத வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு குழம்பு கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் போடணும். அவசரப்பட்டு மீன் போடக்கூடாது. நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்ப நம்ம வந்து கோலா உருண்டைக்கு எல்லாமே ரெடி பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ பொட்டுக்கலைய பொடியாக்கி வச்சிருக்கோம், இத சளிச்சுக்கலாம். மீனை பூரா ஊத்து விட்டுக்கலாம். கோலா உருண்டைக்கு நல்லா ஊத்து விடுது. நல்லா நல்லா எந்த மீனால முள்ளு எதுவும் இல்ல, எல்லா முள்ளும் எடுத்தாச்சு. இதுல வெங்காயம் போடுறேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் இதுல வந்து பூண்டு 1 ஸ்பூன், இது வந்து சோம்பத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன், சீரகத்தூள் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம், அது ஒண்ணும் இல்லை. அப்புறம் உப்பு, மிளகாத்தூள் இந்த போடுறேன். உப்பு வந்து பார்த்துட்டு நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், ரொம்ப போட வேணும். இது வந்து காஷ்மீரி மிளகாய் தான், அதனால காரம் கம்மியா தான் இருக்கும், லைட்டா போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் பொடி. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இது வந்து ரொம்ப போட வேண்டாம், சும்மா அந்த இது பைண்டிங் ஆகிறதுக்காக பொட்டுக்கடலை பொடி. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. நான் இதெல்லாம் மீனா போட்டுறேன். மீனை போட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்துல குழம்பு ரெடி ஆயிடும். நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை போடுறோம். லேசா ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுருணும். இந்த ஒரு தடவை கிண்டுறதோட விட்டுறணும், மூலமா காய்ச்சி மீன் போட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான், மீன் குழம்பு ரெடி. இப்ப நீ இதை வந்து சின்ன சின்ன பாலா விட்டு நம்ம குலோப் ஜாமுன் உருண்டை பிடிக்கிறோம்ல, அது மாதிரி லைட்டா. ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. ஏற்கனவே இது கரண்டி போடக்கூடாது, நம்ம இப்படி இறக்கி வச்சுட்டு அடுத்து கோலா உருண்டை இப்படி பண்ணலாம். இப்போ குழம்பு இறக்க போறோம். இன்னுமே கரண்டி போட்டு நிற்கக்கூடாது, மீன் உடஞ்சிடும். அடுத்து நம்ம கோலா உருண்டை பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். இது வந்து கடல் எண்ணெய், எப்போ ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்றது இல்ல, கடல் எண்ணெய் தான். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கோலா உருண்டையை போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கோலா உருண்டையை போடப்போம், பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ லைட்டா சிம்ல வச்சிடலாம். இதே இதுல இருந்தா வேகமா கருகிடும். கொஞ்சம் சிம்ல வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு உடனே கரண்டி போடக்கூடாது, உடஞ்சிரும். கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கரண்டி போட்டு லேசா தள்ளி விடுவோம். A few moments later. சமையலே சுத்தமா பிடிக்காது, ஆனா எங்க அம்மா செய்யற மாதிரி நான் மட்டும் தான் செய்வேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான்வெஜ் தான் எக்ஸ்பெக்ட். நாங்க வந்து பியூர் நான் வெஜிடேரியன். ஒரு அமாவாசை வந்தா மட்டும் கொஞ்சம் நல்லாதான் இருப்பாங்க. சண்டே அமாவாசை வந்துச்சுன்னா ஐயோ வந்துருச்சே அப்படின்னா ஒரு 2 நாள் நான்வெஜ் இல்லாம சாப்பிட முடியாது. வாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை. கோலா உருண்டை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்த உடனே அதை எடுத்துடணும். சீதா கோலா உருண்டை நல்லா வந்துருச்சு. இப்ப கோலா உருண்டையை எடுத்துடலாம். அதை மட்டும் வச்சிரு அப்படியே. எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆயிருச்சு, சாப்பிட போகலாம். தம்பி எல்லாம் ரெடியா இருக்குப்பா, சாப்பிட வாடா. ஃபர்ஸ்ட் கோலா உருண்டை ட்ரை பண்ணு. சாப்பிடலாமா? நல்லா இருக்குமா?